வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு புதினா சிக்கன் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். புதினா சிக்கனுக்கு மிளகும் பச்சை மிளகாவும் தான் இதுக்கு காரம். நம்ம மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது. இப்போ இதை மூடி பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கிறேன். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ரெண்டு கிராம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். சிக்கன் நல்லா வதங்கிருக்கு. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே வதங்கட்டும். சிக்கன் நல்லா வதங்கிருக்கு. இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓரத்தெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. சிக்கன் ரெடி ஆயிடுத்து. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழையை மேலாக்க தூவிக்கலாம். புதினா சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.